வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான எக் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்: ஒரு 3 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க, 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, 4 ஆப்பிள் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டையை சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பையும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த கல்பாசி நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை எப்போவுமே ஸ்லோவில் வச்சுட்டு வணக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த எக் மசாலா கிரேவி இட்லி, தோசை இல்லாட்டி சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட இதை சேர்த்து முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம்.
அந்த கிரேவி எல்லாமே இந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இந்த லாக்டவுன் சீசனில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக முட்டை இருக்கும். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இந்த கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எக் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.